கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நம்ம நாராயணியத்தில் 88வது தசகம் மற்ற லீலைகள்னு பெயரிடப்பட்டிருக்க தசகத்தில் இருக்கும். அதில் பெருமாளை போய் பார்க்க போகும்பொழுது மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் நீங்கள் 2 பேரும் நான் தான், ஒரே ரூபத்தில் ஈஸ்வரத்தன்மை நன்னா பிரகாசிக்கிறது, மற்றதில் அது மறைஞ்சிருக்கு. அதாவது கிருஷ்ண பரமாத்மாவோட ரூபத்தில் ஈஸ்வரத்தன்மை நன்னா பிரகாசிக்கிறது, அர்ஜுனரோட ரூபத்தில் நரநாராயண ரூபத்தில் சித்தம் மறைஞ்சின்னு இருக்குது. அவ்வளோதானே ஒழிய நீங்கள் பிராமணருடைய குழந்தைகளை நீங்கள் அழிச்சின்னு போகலாம், 2 பேரையும் பார்க்கறதுக்காகத்தான் நான் இங்கே உங்களை வர வச்சேன் அப்படின்னு சொல்லி 8 புஜங்களோட கூடிய தன்னுடைய மகாகாலமூர்த்தியை ரூபத்தை காட்டிட்டு அர்ஜுனனால் உம்முடைய மகிமை போற்றப்பட்டு பிராமணருக்கு அந்த குழந்தை மீண்டும் கொடுக்கப்பட்டது அப்படின்னுட்டு வைகுண்டத்தில் நடந்த விஷயங்களை நம்ம 9வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போ தசம ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏவாம் நானா விஹாரைர் ஜகதபி ரமயன் விருஷ்ணி வம்சம் பிரபுஷ்ணன் ஈஜானோ யஜ்ஞபேதைர் அதுல விஹ்ருதிபி ப்ரீணியன் நேன நேத்ராஹ பூபாரக்ஷேபதம் பதகமலஜுஷாம் மோக்ஷநாயாவதீர்ணஹ பூர்ணம் பிரம்மைவ சாக்ஷாத் யதுஷு மனுஜாத் உஷிதஸ்துவம் வியாலசீஹி. அப்போ இப்படி பல லீலைகளால் உலகத்தை மகிழ்விச்சுண்டு விஷ்ணு வம்சத்தை வளர செஞ்சுண்டு கிருஷ்ண பரமாத்மா ஆகப்பட்டவர் பல யாகங்களையும் செஞ்சுட்டு ஒப்பற்ற விளையாட்டுகளால் மாண்புடி படைச்ச பெண்களை திருப்தி பண்ணிட்டு பூமியின் வாரத்தை ஒழிக்கிறதுக்கான காரணத்தை முன்னிட்டுண்டு உம்மா திருவடியில் பக்தி பூண்டவாளுக்கு முக்தி அளிக்கிறதுக்காக எதுக்குள்ள அவதரித்த பரிபூர்ண சாக்ஷாத் பிரம்மம். அதை தான் இங்கே ஸ்லோகத்தில் பூர்ணம் பிரம்மைவ சாக்ஷாத், அதாவது சில ரூபங்கள் சுவாமியினுடைய ஒரு பாகத்தை மட்டும் கொண்டு வந்தது. ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ரூபம் பூர்ணைவ பிரம்மைவ சாக்ஷாத் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பூர்ணமான பிரம்மமாக அது இருந்தது, மனித வடிவில் மறைஞ்சிருந்தது அப்படின்றத கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அந்த அவதார மகிமையை விளக்கிறது இந்த தசம ஸ்லோகம். அடுத்த 11ஆம் ஸ்லோகம். பிராயேன துவாரவத்யாம் அவ்ருதத் ஐததா நாரதஸ்த்வத் ரசாத்ரஹ தஸ்மால் லேபே கதாச்சித் கலு சுக்ருதநிதிஸ்த்வத் பிதா தத்வபோதம் பக்தானாமக்ரயாயி சசச கலு மதீமான் உத்தவஸ் த்வத்த ஏவ பிராப்தோ விஜ்ஞானசாரம் சகில ஜனஹிதா யாத்து நாஸ்தே பதரியாம். அப்போ ஈஸ்வரனே, உம்முடைய லீலைகளை ருசி அனுபவிச்சுண்டு வெகுவாக துவாரகையில் இருந்துன்னு வந்தீர் இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது ஒரு சமயம் புண்ணியவதனான உம்முடைய தந்தை வாசுதேவர் அவரை நாடி ஞானோபதேசம் பெற்றார். அதாவது நாரதர் இருந்த பொழுது நாரதர்கிட்ட வசுதேவர் ஞானத்தை விட்டுக்கிறார். பக்தர்களில் முதன்மையானவரும் புத்தியில் சிறந்தவருமான உத்தவரும் உம்மிடமிருந்தே நேரில் ஞானஸ்தேரத்தை அடைஞ்சார் இல்லையா? அப்போ ஜனங்களின் நன்மைக்காக உம்முடைய கட்டளைப்படி இன்னமும் பத்திரியில் தவம் செஞ்சுட்டுருக்கார். அப்படிப்பட்ட உத்தவர் அங்கே பத்திரிகாசிரமத்தில் தவம் செய்கிற ரூபத்தில் இன்னும் இருந்துட்டுருக்கார் இல்லையான்னு பட்டத்திரி உத்தவருடைய மேன்மையை சொல்கிறார். அப்போது பகவான் பாகவதத்தில் சொல்கிறார், கச்சோ தவ மயா திஷ்டோ பதார் யார்க்கியம் மமாசிரமம். அதாவது வசுதேவருக்கு நாரதர் உபதேசித்த நவயோகி சம்வாதம் அப்படிங்கிறது பாகவதத்தினுடைய 11ஆம் ஸ்கந்தத்தில் அத்தியாயம் 2-5 வரை விவரிக்கப்பட்டிருக்கு. கேட்குறவா, இந்த நாராயணியத்தை கேட்குறவா அதையும் போய் கேட்டுக்கலாம் அப்படின்னுட்டு இந்த இடத்துல ஒரு குறிப்பு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சோயம் கிருஷ்ணாவதாரோ ஜெயதி தவ விபோ யத்ர சௌஹார்த்த பீதி ஸ்நேகத்வேஷானுராக பிரபுதிபிர் அதுலைர் அஸ்ரமைர்யோகபேதைஹி ஆர்த்திம் தீர்த்தவா சமஸ்தாம் அமிர்தபதம் அகு சர்வதஸ் சர்வலோகாஹ சத்வம் விஸ்வார்த்தி சாந்தியை பவனபுரபதே பக்தி பூர்த்தியை ச பூயாஹ பவனபுரபதே பக்தி பூர்த்தியை ச பூர்யாஹ. அப்போ பிரபு எந்த அவதாரத்தில் இந்த கிருஷ்ணாவதாரம் இருக்கே அது சாதாரணமான விபமா தவ விபோ அப்படின்னு அழைக்கிறார் சுவாமியை. அப்படி அழிச்சுட்டு எந்த அவதாரத்தில் எல்லா ஜனங்களும் எல்லா இடத்துலையும் யோக பேதங்களால் சிரமப்படாமல்
முப்பற்ற எளிய மார்க்கங்களான அன்பை வச்சுண்டு பயம், ஸ்னேகம், பகைமை, காமம், அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக முக்தி அடைஞ்சிருக்கா. உம்மக்கிட்ட காமத்தை வச்சவா அந்த கோபிகைகள் முக்தி அடைஞ்சிருக்கா, பகைமையை பாராட்டி கம்சன் முக்தி அடைஞ்சிருக்கா, ஸ்னேகத்தை பாராட்டி உத்தவரும் மற்ற பாலர்களும் இது பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த பாவனைகள்லாம் துன்பங்கள்லாம் கடந்து அமிர்தபதியான மோட்சத்தை அவள் அடைஞ்சாலோ, அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணாவதாரம் மேன்மை பெற்று விளங்குறது குருவாயிரப்பா. அதை நீர் உலக துன்பத்தை சாந்தி பண்ணுறதுக்காகவும் பக்தியின் நிறைவுக்காகவும் எம் அருள் புரியணும்னுட்டு இந்த தசகம் முடியறது. ஓம் ஸ்ரீ சந்தான கோபாலாய நமஹ. ஓம் சர்வ துக்கஹரணே நமஹ. இதோட நம்ம 88 தசகங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா.